இந்து மதத்து மீது எவ்வளவு வன்மம் இருந்தால், இந்து மக்கள் மீது எவ்வளவு வெறுப்பு எதிர்ப்பு இருந்தால் திருப்பரங்குன்ற தீபத்துள்ள விளக்கேத்தலான்னு சொன்ன நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை போட்டிருப்பாங்க இந்த பாசிச திமுக. இந்துக்கள் திருப்பரங்குன்ற தீபத்துள்ள தீபத்தை ஏத்திடவே கூடாது அப்படின்றதுக்காக தீபம் ஏற்ற போனவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த திமுக. கோர்ட் ஆர்டர் வச்சிருந்தும் அவங்கள அலோ பண்ணாம தடுத்து நிறுத்தினாங்க இந்த திமுக. கோர்ட் ஆர்டரை எதிர்த்து 144 தடையும் போட்டாங்க இந்த திமுக. இப்போ என்ன சொன்னாங்க, அது தீபத்தூணே கிடையாது, அது சர்வே கல் அப்படின்னாங்க. இப்போ ஒரு படி மேல போயிட்டு திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் சேர்ந்து அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு சொன்னார் இல்லைங்களா ஒரு நீதிபதி, அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க மக்களவையில. கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தி இருந்தா அந்த ஒரு நாளோட முடிஞ்சுதுங்க. ஆனா இந்துக்கள் தீபத்தை ஏத்திடவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த திமுக அரசு இப்ப வரைக்கும் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டை மதிக்க கிடையாது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மதிக்க கிடையாது. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? வெறும் இந்த சிறுபான்மையருடைய வாக்கு வங்கிக்காக. மதுரை திருப்பரங்குன்ற முருகனுடைய மலையில தீபத்தூண்ல இந்துக்கள் தீபத்தை ஏத்திடக்கூடாதுன்னு பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க இந்த திமுக அரசு. இந்துக்களாகி நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இதை சிந்திச்சு வாக்களிங்க.